இந்த காலகட்டத்தில் இந்த நிமிடத்திற்கு முன்பு வரை எழுதிய அத்தனை புத்தகங்களும் எத்தனை நூல்களும் இவரால் நேரடியாக டீகோட் செய்து தமிழ் எழுதப்பட்ட ஒரு விடயங்கள். ஆனால் இந்த நூல் ஏஐ என்ற ஒரு நவீனத்துவ ஆங்கில மொழிபெயர்ப்பின் வாயிலாக நமக்கு the direction has been decoded to the next level. 20லிருந்து இப்போ 20வது நூலிலிருந்து இவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஒரு விடயத்தை நமக்கு முன்வைத்திருக்கின்றார். அதன்படி பார்த்தா ஒரு ஒரு விடயம் கப்பல் என்ற தலைப்பில் ஒரு விடயத்தை அவர் எழுதியிருக்கின்றார். 20வது காற்றை கிழித்து வெற்றியும் வீரமுமாய் சங்க காலத்தில் உழைப்பை சுரண்ட கண்டுபிடிப்பும் அடிமையுமாய் கொலம்பஸ் காலத்தில். நல்லா பாருங்க, நம்ம கப்பல் நாவாய் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தமிழர்கள் கண்டுபிடித்தது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சாரு இந்தியாவை. என்ன அது 1800 தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே ஒரு தொப்பு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த விடயம் தான். இட் இஸ் ஒன் சைல் ஸ்பிளிட்டிங் winds with triumph and valor in the age of சங்கம். சங்க காலத்தில் நம் காற்றை கிழித்து கொண்டு சென்ற நாவாய்கள் என்பது வேறு. இங்கு then came the conquest, exploitation and change in the age of Columbus. என்ன அழகாக சொல்கிறார், கொலம்பஸ் காலத்திலையும் வாஸ்கோட காலத்திலையும் தான் இந்தியாவே கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற ஒரு விடயத்தை நமக்கு மனசுக்குள்ளே புகுத்தி அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நாடு என்னவாக இருந்தது, நாடாக இருந்ததா இல்லை என்னவாக இருந்தது என்ற ஒரு கேள்வி மிக அழகாக அந்த 8 வரிகளுக்குள் அவர் அழகாக வைத்திருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு. வாழ்க வாழ்க, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய அன்பழகன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை. சகோதரி அரங்கமல்லிகா உள்ளிட்ட அவைக்கும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விட்டு சென்ற அண்ணன் வேறுவாடியார் அவர்களுக்கும் எடுத்தீங்களா தெரியலையா இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் கீழே இந்த இடத்துல ஒரு வெற்றின்னு ஒன்று போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த அவை வெற்றியை தரக்கூடிய அவை. எப்பொழுதும் இங்கே வெற்றி தான் கிடைக்கும் என்பதற்கு எப்பொழுதும் தந்தை தான் பிள்ளைகளுக்கு மாலை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே என் பிள்ளைங்க. என் பையனும் மருமகனும் பொண்ணும் வந்து பெற்றவங்களுக்கு மாலை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகுது. எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியாக நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை எதிர்பாராமல் மாப்பிள்ளை ஆகிட்டேன். இன்றைக்கி 37 வருஷம் கழிச்சு அது வந்து மாப்பிள்ளையா என்ன அந்த அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழில் மட்டும் தமிழில் நல்ல ஆங்கிலத்திலையும் புலமை வாய்ந்தவர். அதனால தான் அண்ணா பல்கலைக்கழகம் அவரை அங்கீகரித்து அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்க அவரை பணி நியமனம் பண்ணியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலாக தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்க, பொறியியல் கற்றுக் கொடுக்க சொல்லக்கூடிய ஒரே வாய்ப்பை அருமை சகோதரன் தமிழில் தான் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு அந்த அறிவும் அந்த நுண்ணறிவும் அந்த திறனும் இருப்பதனால்தான் அவரால் இந்த வெற்றி என்ற ஒரு போர்டை வச்சு எல்லாம் வந்து அப்பாவுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் தவசம் தான் பண்ணுவான். ஆனால் 27ஆம் தேதி ஆனால் அன்றைக்கி அவங்க அப்பாவை கொண்டாந்து வச்சு புத்தகம் வெளியிடுறாருன்னா எந்த பிள்ளையும் அந்த மாதிரி செய்வாரான்னா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இத்தகைய மகனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ டெக்கரே இருக்கார் பாருங்க, சண்முகம் சார் அவர் தான். அத்தகைய தகையான ஒரு பிள்ளையை பெற்றதற்கு அந்த தந்தைக்கும் ஒரு வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய பேசாபிமானம் ஐயாவுக்கு 1 நிமிடம் என்பதை அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளால் கிறுக்கப்படாத சுவர்கள், நன்னீராட்டு பெறப்படாத நடத்தப்படாத கோயில்களுக்கு சமமானது. நன்னீராட்டு பெறப்படாத அந்த கோயில்களில் எப்படி தெய்வம் இல்லையோ அதை போல கிறுக்கப்படாத சுவர்களிலும்
சுவர் இல்லை அது. அதனால சபிக்கப்பட்ட செங்கற்களால் ஆனது என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்களே குழந்தையை கிறுக்க விடுங்கள். கிறுக்க விடாத பெற்றோர்கள் கிறுக்கர்களே, அதையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எனது குழந்தையை கிறுக்க விட்டேன். சுவர் முழுதும் சித்திரம், வண்ணப்பூச்சை தான் பிறகு அடிக்க வேண்டியிருந்தது. அனைத்து காகிதத்தாள்களிலும் கிறுக்கினார். இன்றைக்கு சிறந்த ஓவியனாக இருக்கின்றார். அழகிய எழுத்துக்களை வடிக்கின்றார். அழகிய எழுத்துக்கள் அல்ல, அவை அனைத்தும் ஓவியங்களாக இருக்கின்றன. ஆகவே எனது அரிய நண்பர்களே, பெரிய சான்றோர்களே, குழந்தைகளை தடுக்காதீர்கள், அவர்களை கிறுக்க விடுங்கள். அதனுடைய முதல் அத்தியாயம், முதல் கவிதை அதுதான். அதனை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நேற்று வரை தமிழியலனாக இருந்த ஐயா அவர்கள் இன்று முதல் ஆங்கில இயலனாகவும் இருக்கின்றார் என்பதிலே பெருமை கொள்வோம். வணக்கம். ஐயா வந்து நாமு வெங்கடசாமி நாட்டாருடைய பேரன் நன்றி ஐயா, நன்றி. மிக அருமையான நேரத்தோடு பேசுவதற்கு நன்றி. அடுத்து கவிஞர் பாஸ்கர் அவர்கள் 1 நிமிடம் மட்டும். பாஸ்கர் வந்து கவிஞர், திரைப்பட நடிகர். நீங்க அந்த படத்தை பார்த்துருப்பீங்களா, அதை பார்க்கணுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பெருசு படத்துல ஐயா நடிச்சிருக்காரு. பெருசு அவைக்கும் சபைக்கும் அன்பான பணிவான வணக்கம். ஐயா அவங்க வாழ்க்கையிலாம் ஒரு சில வரிகள். ஒவ்வொரு மாதமும் தங்கள் எண்ணங்கள் எழுத்துக்களாகி எங்கள் மனம் கோர்க்கின்றன. நாம் மணக்க அகமகிழ வாழ்த்துகிறோம் மனதார. நறுமண மலர்கள் பல தொடுத்து பூமாலையோடு பாமாலை பல பாடி வாழ்த்துகிறோம் பாடம் எடுக்கும் படைப்பாளனுக்கு. படைப்புகள் பலவிதம், அதில் உன் படைப்பு தனிவிதம். அது தரும் விதம் எங்களுக்கு பெருமிதம். தமிழுக்கு முதலிடம் என்றாலும் மற்ற மொழிகளுக்கும் நல்லிடம். அவ்வழி வந்த இந்த ஆங்கில நூல் சிறப்பிடம். கண்கொண்டு மட்டுமல்ல, மன கண்கொண்டும் படிக்கிறோம். தங்கள் அறிவின் ஆற்றலை, தங்கள் உழைப்பை, உன்னதத்தை, அது தரும் தகவலை அளித்த ஆசிரியருக்கு அன்பளிப்பாக வாழ்த்துகள் பல. மாதங்கள் தொடர்ந்து வருகின்றன. தங்கள் நூல்கள் வந்து அம்மாதங்களை சிறப்பாக்குகின்றன. தினசரி நாள்காட்டில் இப்பொழுதெல்லாம் 27ஆம் தேதி கண்ணுக்கு தெரிவதில்லை. தங்கள் நூல் வெளியீட்டு விழாவே தெரிகிறது. மற்ற தேதிகளுக்கு பொறாமை. 27ஆம் தேதியை பார்த்து அது மகத்துவம் பெற்றுவிட்டது தங்கள் நூல்களால். வாழ்க தாங்கள், வளர்க 27 தங்கள் நூல் வெளியீடு. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்து நிறைவான வாழ்த்துறை வழங்குவது நம்மூர் கோபி அவர்கள். ஒரே 1 நிமிடம். வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. இங்க ஆரம்பிக்குது. ஐயா கொஞ்சம் அடிக்கணும். அப்படி ஒரு நிமிடம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நன்றி. வாழ்க. ஹாய் தமிழன். ஹாய் கண்டுக்க மாட்டாரு. தமிழன். நீங்க பார்க்காத வரைக்கும் நிமிடங்கள் வரும். தமிழ் கவிதை தான் 3 நிமிஷம் கொடுப்பாங்க, அது ஆங்கிலத்தில் அது மாதிரி கொடுக்குறாங்க. வெரி சாரி. Decode in a general code, break the rules. They could not break the rules. You stand where you are. எங்களை பார்த்து Poem writing is a private act. Poem writing is a private act, but a public service. Your private word skill goes public when printed. Just for a note, the hallmark of writing poem, ABC. What is ABC? நான் ஒரு ஆங்கில வழி மாணவன். எனக்கு தமிழ் தகராறு, ஆங்கில மரபுரை இருந்தும் ஆங்கிலத்தில் துணிவாக this way, right? A stands for accuracy, appropriateness, attention, audience taste, avoidance of ambiguity. And what does B stand for?
the brightness, the buoyancy in the lines. And what C stands for? Correct use of grammar. ஐயா மைக்க பாருங்க. You are speaking, sir, you are speaking to us. But he adjust பண்ணிக்க பாருங்க. Shadow தான் உள்ளது. C stands for correct use of grammar. And the grammar is spelling up தப்பா போடுவான். Clarity, consistency and correctness. You must keep your eyes on all your readers always. தமிழ் எழுதடா. Please do that. Be alternative logically when challenged. When challenged, accept your writing in English. Tamil is different, English is different. Tamil ஒத்துக்க மாட்டான் கவிதை தப்புன்னு, but English ஒத்துக்கணும். Building blocks of English is your schooling line. Your schooling line goes with your English grammar, and your grammar goes with your poet, and the poet goes with your poem. So a building block of school line is very important. Check it out. Check it out with the great translator, sound in grammar and phonetics. I am there to help you. I am very strong in my grammar. I am very strong in my syllable. I am very strong in my English phonetics. You can try me. Be sure no part of a book be reproduced, transformed into electronic, electromagnetic, electrostatic, mechanical photocopying, recording or otherwise without your consent and knowledge. Tamilada, Angular Peria ocean, the big ocean will be copied within 10 seconds. The copy is wrong English. So be sure that you get rights for your lines. So take care. Yours is yours. So take care. Yours is yours. The regards, Gopinath. God bless. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு. கோபிநாத் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கும் போது யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். அதை ஐபிஆர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றிங்க. கண்ணம்மா கண்ணம்மா நன்றி ஐயா, நன்றி. நல்ல ஒரு அருமையான உரையை தந்ததற்கு நன்றி. அடுத்து இந்த நூலினுடைய சிறப்பு படியினை பெற்றுக்கொண்ட பொன்மன செல்வன் முனைவர் கார்முகிலோன் ஐயா அவர்கள் நிகழ்த்தார்கள். ஸ்டேஜ் வாங்கணும்ல முடிச்சுட்டு அப்பா மனமே சொல்றாரு. ஆமா சொல்லுங்க. பெருமக்களே, நான் காலதாமதமாக வந்தேன். ஏன்? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அண்ணா நகர்ல இங்கே நிக்கிறேன் நான் வண்டியில. இந்த ஏரியா எனக்கு அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. இருந்துதான் நான் மாடு காரை விட்டு இறங்கி நடந்தே வந்திருப்பேன் டயத்துக்கு. So the delay is beyond my hands. I am extremely sorry. I am distinguished dignitaries and the august guests. I am very happy to take part in this book release function. Mr. Tamil Yelan, I know he is a multi-talented personality. I know his skills in writing in Tamil, and he has shown his marvelous skills in writing in English too. Hats off to you. What is a book? This is nothing but sheaf of papers given in a bound volume, that's all. If it has to be qualified for a book, what determines that? The contents of the book. Only the contents of the book determine the value of the book and also the value of the author. I am very happy to say it's a valuable book. It's a valuable author too. I have seen this before this book. This PDF has come to me. I have read it fully. I told you just, my dear friends, I don't want to make an elaborate oration because it will only cause you exasperation. It is time for food now. Stomach is ringing the bell. I don't want to
take our passions so much. Let me make a brief speech. See, everything is fine. Just to say a few, I will say. Learn to sleep in the day. That is stark reality. Those days, when sun rises, we will wake up, or even before sun rises, we will get up, start our work. At the time of sunset, all of us will get on back. By 7 o'clock or maximum 8 o'clock, we will just hit the bed and lull into sleep. Now see, in matter of about 60 years, things have dramatically changed. There is hardly any difference between day and night now. Your sleep is determined not by you, by years. They are working in IT companies, you know. When he is sleeping, you have to sleep. When he is wide awake, you should also be awake. That's all. So, night is day for us. Day is night for us. That's what he says. It's not, I tell you, in the matter of another about 25 years, people will hardly find the difference between day and night. It is all the same. Nice. Very nicely he has expressed. Just a few words only, my dear friends. See, big and small. Something concerning love. All of us have passed through that stage. Each and every one of us has a love story in us. No one can say, no, I don't have. We do have. Some love has materialized. Some has not. For that, you cannot say, my love has not materialized, so I do not have love. No, if somebody says so, he is a liar. Love is there for everyone. How many succeed in that is a different thing. Here, in this poem, it has not succeeded. See, the poignance of feelings he expresses. We were almost the same age when I loved you. And you rejected me. Never once did our paths dare to cross. Silver lining words. You rejected. I accepted. Fine. I did not make any attempt forcefully make you love me or do any other thing like that. You rejected. Okay, fine. Some reason best known to you rejected me. Doesn't matter. He left. He left at that. And then see, that is the poetic expression. See the nicety of expression. Never once did our paths dare to cross. And then, yet, life moves on. You walk beside someone much older than you. And I journey with someone younger than me. See, you are better to walk with someone older than you. Go ahead. That's what he already said. We are of the same age we love. You rejected my love. Maybe it is a kind of a punishment to you given by God. I don't want to say that. But look at me. I walk with someone who is much younger to me. Even the dejection is expressed. See the lucidity of expression. I really salute you, Mr. Kamiliel, and great, really great. And What's the next page? Page சொல்லுங்கண்ணா. Page சொல்லுங்க. one more thing. See, books, okay, freshly bound, neatly stacked, they rest untouched in the neighbor's house. They buy book for fancy's sake. Buy, accumulate, store it in the Almirah. See how many books I have. It is a mini library. See, a person is called a knowledgeable person only when he reads. Otherwise, we are only mobile library. A library will not have any value on its own, though it has stacks of books. Books are to be read, understood, appreciated. Only then a person does have value, isn't it? He says,
That is the neighbor's house. In his house, worn out, creased, lined with notes, scattered in disorder, they fill my home. Each and every book is carefully read by him. Important things have been underlined by him. That's what he says. Then he says, yet modern Abhaya praised the experienced Adhyaman more than the inexperienced Tondaiman without a trace of flattery. See, Abhaya, all of them have read. She sees his weapons in showroom condition. See my weapons, he proudly says. They are fresh, in showroom condition. Abhaya says, what man have not used it at all in any bar? See those weapons, bent, extensively used. Weapons are meant for use in the war. That means you are not a warrior. You are simply stacking up weapons in your palace as a showcase piece. Nicely expressed. Their books are there just for the sake of form. We too have books. All the books have been read by us, by all of us. I have underlined. That's why the mark of our having read those books is there in each and every book. That's what he says. Good. Good. And then, beauty contest. Yes. Definitely. It does deserve a mention, beauty contest. See, a walk such stumbles, a waist starved thin. Lovely, I say, a waist starved thin, a body barely clothed. What a pity. In the name of beauty shows, we see girls coming merrily, walking around here and there, showing all the sensible parts of the body to the audience. My dear friends, I am not denigrating anyone. I am only making my expression. Honestly, I concur with his views. I opine with him. Yes, in the shows, they come merrily walk, give peace to our eyes. But what is the impact it causes in the minds of the people who see that? What a pity. He goes further to say, is this the measure of beauty or the trigger of destruction? Good question, $1,000,000 question it is. And then it goes on like that. Then he says, do they sharpen wisdom or murder virtue? It is a kind of murdering virtue, I would say. I have every right to express that. Within the presence of my freedom of expression, I am recording this view. You have every right to conduct beauty shows, but you have no right to show the girls in such an awkward shape or posture. What do you think about the audience? We are not animals. See, civility should be maintained. It should not force us to go back to animality. That's what he says. Lovely, really. And then, the grandmother, his grandmother, she is the reason I learned to walk. She is the reason I learned to walk. You may not believe that the distance she carried me equals the earth's circumference. But even today, I keep moving in this world because of her. He fondly recollects the love, affection, and the struggles his grandmother has taken for him. Until I was 8, her lap was my chair. Oh, she weighed just a few kilos more than me, yet carried me effortlessly, a marvel of science. What matters is the love and affection a person has to her grandchild. For you, your weight is nothing. You may be 20 kgs, 15 kgs, doesn't matter. You are my grandchild. I will carry you with pleasure. I will carry you on my shoulder, on my waist, everywhere. I am your
Vahanam. I am your vehicle. You ride upon me. That shows a pride. And with absolute gratitude, he has mentioned that in the book. Good, really, good. And it goes on like that. Finally, he says, today, in old age homes, grandmothers tell stories, nodding to others whose ear cannot hear anything. It's really a pathetic scene. Who should be blamed for that? The younger generation. Those days, our house was big. It was something like so many people around in our house. Always, something like a marriage get-together, filled with the people. Nowadays, see how the situation in the society has slowly denigrated. We had joint family. Then we thought, we and our parents, enough. Then we thought, why parents? We ourselves are enough. Who will take care of the child? No, you don't have to be, your parents are my parents. Call someone, babysitter, 25,000 rupees they are paying, but they don't want to have the parents with them. When they do not want to have the parents themselves with them, what about the fate of the grandparents? He says, if joint family is returned, new tales may emerge. Okay, of course, new tales may emerge. Then he says, the stories of our grandmothers, all that, fine. See, I wholeheartedly wish Mr. Thamizhayan to write many more books in English, and we are very eager to see your immeasurable talents in English as well, and I am sure he will give us that opportunity, and we are very eagerly waiting for the same. Thank you so much, my dear friends. Thanks a lot. ஹலோ குமரன் குமரன் ஐயா ஐயா குடியாத்தம் ஐயா குடியாத்தம் பாப்பா குமரன் Really, Papa, sure. ஓகே 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 பாப்பா குமரன் Papa, okay, IAS படிக்கிறான் Right, right, நேரா right. சொல்லிக்கிறேன் படமா really, it's a wonderful speech. Karumagan வந்து I thought he will be giving the delivery only in Tamil, but he has given it in a wonderful English. அவருக்கான நம்ம கைத்தட்டலாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இப்போ வந்து புத்தகம் சிறப்பு படிகள் பெறுவோரில் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மருமகன் காதர் பாஷா அவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். அதில் காதர் பாஷா வாங்க, மருமகனுடைய வீட்டுக்காரமா தமிழ் பண்ணுவாங்க. எங்க இருக்கா மருமகனுடைய வீட்டுக்காரமா தமிழ் முல்லை, மருமகனுடைய மாமியார் கண்ணம்மாள், மருமகனுடைய மச்சான் பண்பரசன், இன்னொரு மச்சான் வந்து நம்ம தினேஷ். வாங்க எல்லாரும் இல்லைங்க, ஒரே நிலப்படமா எடுத்துப்போம். ஆமா தம்பிக்கு பாருங்க. சரிம்மா இருக்கட்டும். காதர் தான் கொஞ்சம் நெருக்குங்க. மருமகன் காதர் பாஷா பேர் போட்டிருந்தேன். எவ்வளவு பேருமா கவனிச்சீங்க? கொஞ்சம் நெருக்கி நிற்கு. நிறைவான தலைமை நிறைவா தலைமை ஐயா நன்றி நன்றி ஐயா, சிறப்பான உரைகளை தந்தமைக்கு நன்றி. இப்போது இந்த அரங்கத்தினுடைய தலைமை உரை வழங்குவதற்கு நம்முடைய பேராசிரியர் ரங்க மல்லிகா அம்மா அவர்கள் பெண்ணினுடைய வழிகளையும் பெண்ணுடைய வெளிகளையும் எழுத்தாக இந்திய சமூகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஆக சிறந்த படைப்பாளி அம்மா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். It is my pride and privilege to be in this august audience. I am so proud of it, Mr. Thamizhayan, for his English collection of poems. Directions Decoded is a wonderful topic.
First of all, he sent one message to me to read in English whether there is any mistakes committed by me or not. I am expecting your words. இதுதான் அவருடைய அந்த மெசேஜ் எனக்கு வந்தது. Immediately I read all the poems both in Tamil and English. I was wondered. கிட்டத்தட்ட I think this is the 20th book written by Mr. Tamil Yelan. But in my observation, this is the best post-modern poems written by Mr. Tamil Yelan. Decoded. What is the meaning of decoded? Means we are deconstructing all the heritages. We are deconstructing all the traditional values. Wherever we needed to deconstruct, we have to do immediately. That is the point is mentioned in this poem, in all the poems. இது ஆங்கிலத்தில் வெளியிட்டதுனால நான் ஆங்கிலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால. பிஃபோர் தட் வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப அழகாக முதலாக பேசி சென்றவர் சொன்னார், திஸ் இஸ் நாட் த மொழிபெயர்ப்பு நம்ம வந்து இதை சொல்லக்கூடாது, இது வந்து மொழி ஆக்கம். ஏன் we are telling மொழி ஆக்கம் அப்படின்னு சொன்னால், it is also another kind of creation, recreation. ஸோ நாம் வந்து இதை ரொம்ப சாதாரணமாக மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அதற்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும். அந்த கிரியேட்டிவிட்டியை சொல்கிறப்போ நாம் சில கவிஞர்களுடைய போயமையெல்லாம் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரூமியினுடைய பாலஸ்தீனிய கவிஞர் ரூமியினுடைய ஒரு போயத்தை வந்து நான் மொழிபெயர்த்தேன். ஐ எம் ஆல்சோ a translator in 1990-95 when I was the student of Mother Teresa Women's University. There is no book in Tamil, that is feminism in Tamil. So what my professor told me, if you are willing to do any kind of translation or if you want to do something to the feminist area, kindly do the translation from English to Tamil. அதுதான் அவங்க சொன்னது என்கிட்ட. தென் அப்போதான் எனக்கு வந்து நிஜமாவுமே வந்து ஐ எம் அ ஒரேஷியஸ் ரீடர், தெர் இஸ் நோ டவுட் இன் இட். பட் அட் த சேம் டைம் ஒரு தியரிட்டிக்கல் புக்கை எடுத்து வாசிக்க முடியுமா, ஃபெமினிசம்ங்கிற ஒரு தியரி புக்கு எடுத்து வாசிக்க முடியுமா, ஒரு கேட் மில்லட்டை வாசிக்க முடியுமா, ஒரு சிமந்தி பாரை வாசிக்க முடியுமா, ஒரு ஜூலியட் மிட்சலை வாசிக்க முடியுமா, ஒரு ஸ்டூவர்ட் மில்லை வாசிக்க முடியுமா அப்படின்னா இங்கிலீஷில் வாசிக்க முடியும். ஆனால் என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கே நிறைய கேள்விகள் இருந்தது. பட் டியூரிங் தட் 5 years கிட்டத்தட்ட whether you believe it or not, I have translated more than 400 books wherever I needed for my thesis. என்னோட ஆய்வுக்காக எந்தெந்த இடத்துல எனக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டதோ அந்த இடத்துலலாம் நான் வந்து மொழிபெயர்ப்பு செய்வேன். அதுதான் வந்து என்னுடைய டாபிக் மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியில் the secondary status of women and their liberation in Tamil novels with a special reference Jayakanthan and Rajan Krishnan during the period 1970 to 1990. That is my PhD topic. அது தீசஸ் முடிச்ச பிறகு புத்தகமாக அது வெளியில் வரும்பொழுது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தமிழ் இலக்கியமும் பெண்ணியமும் என்ற அந்த நூலை வந்து கொண்டு வந்தாங்க. நான் வந்து இந்த நேரத்தில் அவர் எப்படி தன்னுடைய தந்தைக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு 27ஆம் தேதியும் வரலாற்றினுடைய ஒரு மைல் கல்லாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரோ, அப்படி அந்த தமிழ் இலக்கியமும் பெண்ணியமும் என்ற அந்த நூல் முதலாக எப்படி வந்து ஒரு பெண்ணிய ஆய்வு நிகழ்த்த வேண்டும், ஹவு டு டூ ஒன் ஃபெமினிஸ்ட் ரிசர்ச் ஃபார் எனி யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் எங்கே வேணால் அதை எடுத்து பண்ணலாம், ஆர் எனி காலேஜஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயனியர் ஒர்க் டன் பை மீ அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது.
கிட்டத்தட்ட அது இன்னைக்கு பல பப்ளிகேஷன்ஸை தாண்டி வந்தாச்சு நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸில். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெமினிஸ்ட் ரிசர்ச் புக் பப்ளிஷ்டு பை நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த பெருமையை நான் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாய்க்கும் நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அதன் பிறகு ஒரு வைப்ரண்ட் ரிசர்ச் டன் பை மீ, அது வந்து பெண்ணிய குரல் அதிர்வும் தலித் பெண்ணிய உடல் மொழியும். அந்த புத்தகம் வந்து யூனிவர்சிட்டியில எல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய அசைவை தந்த ஒரு நூல். அரங்கமல்லிகாங்கிற ஒரு வேவ் 2000 வெளிவந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த புத்தகம் தான். அதனால நாம வந்து இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேஷன் என்ன வரையில அதை வந்து நாம மொழியாக்கம். அதனால அந்த இடத்துல இருந்து நான் ரூமியினுடைய ஒரு கவிதையை நான் மொழிபெயர்த்தேன். மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். 2 பேருமே இங்கிலீஷ்ல இருக்கீங்க. யூ அண்ட் ஐ ஆர் சிட்டிங் ஆன் த வெராண்டா. Apparently two, but one in soul, you and I. We feel the following water of life here. You and I, the garden's beauty, and the birds singing. The stars will show them what it is to be a thin crescent moon. You and I, unself, will be together, indifferent to idle speculation. You and I. The parrots of heaven will be cracking sugar as we laugh together, you and I, in one form upon this earth, and in another form in a formless sweetland by Rumi. The English poem. தமிழ்ல நான் எப்படி மொழிபெயர்த்தேன்னா, மகிழ்ச்சியின் தருணம். நீயும் நானும் முற்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். பொருளில் 2, ஆனாலும் உயிரில் 1. நீயும் நானும் உயிர் தோழர்களாகி பூங்காவின் அழகையும் பறவைகளின் பாடல்களையும் அனுபவிக்கிறோம். நட்சத்திரங்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு இளங்கதிர் நிலவின் அர்த்தத்தை காட்டுவோம். நீயும் நானும் எதற்கும் புறம்பாக தூய அமைதியில் சிந்தனைகளில் இறங்காமல் சார்ந்திருப்போம். சொர்க்கத்தின் கிளிகள் சர்க்கரை குச்சிகளை முறிக்க நீயும் நானும், சர்க்கரை கொலைகளுக்கு கரும்பு, நீயும் நானும் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருப்போம். இந்த பூமியில் ஓர் உருவில் மற்றொரு வடிவமற்ற இனிய நிலத்தில் மறுமை அடைவோம். மொழியாக்கம் அரங்கமல்லிகா. இதுதான் வந்து இவருடைய வேர்டிங்ஸை நான் பார்த்தேன். ஒவ்வொரு கவிதையிலையும் அவர் ஹவு ஹி கலெக்டட் த வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதே போல ரொம்ப வந்து ஒரு ரிச்சஸ்ட் வேர்டெல்லாம் அவர் வந்து பயன்படுத்தவே இல்லை. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் அவர் வந்து இந்த கவிதைகள் முழுவதுமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் இந்த கிறுக்கல் கவிதையை நான் சொல்லியே ஆகணும். என்னுடைய மாணவி என்னுடைய வீட்டுக்கு நான் போகும் பொழுதெல்லாம் வாடகை வீடு தான். அந்த ஒரே ஒரு பொண்ணு அது ஒவ்வொரு முழுக்க கிறுக்கி வச்சிருக்கோம். நான் வந்து என்னடா இது இப்படி கிறுக்கி வைக்கிற, பார்க்கவே அழகா இல்லையடா அப்படின்னு நான் அந்த பார்த்தாங்க சொன்னா அப்படியே முகம் சுருங்கிடுவா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அப்படி சொல்லல, இன்னும் நீ இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே மறுபடியும் போய் கிறுக்குவாங்கல்ல. அந்த அறை முழுவதுமாக அவருடைய கிறுக்கல்கள் முடிந்து, அந்த சுவரெல்லாம் முடிந்து தாளை குழுன்னு அவர் சொல்லியிருக்காருல, அது மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கயிறு கட்டி பேப்பரை கட்டி அதை தொங்க விட்டுனாங்க. நீ என்னென்ன வரையிறியோ அதெல்லாம் வரைஞ்சி ஒட்டிடு அப்படின்னு சொல்லி அந்த நினைவு எனக்கு வந்தது. சரி எப்படி அதை மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயமை வந்து நான் எடுத்தேன். இந்த டீகோடடுங்கிறது ஒன்றும் சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நமக்கு வந்து எது எல்லாம் நம்மை உறுத்துகின்றதோ, எதெல்லாம் நம்மை வந்து அச்சுறுத்துகின்றதோ, சாதியால மதத்தால இனத்தால பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கி இருக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியான அந்த வாழ்க்கையினுடைய அவலத்தை, அந்த வாழ்க்கைக்குள் இருந்த கசப்பான அனுபவங்களை அவங்க எழுதணும் என்று சொன்னால் அதற்கு நாம வந்து சரியான வார்த்தைகளை வந்து போட வேண்டி இருக்கு. அந்த மாதிரியான நேரத்துல
அவர் எடுத்து கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் என்ன பொறுத்தவரையில ரொம்ப 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 நான் ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சுட்டேன். ஆனால் எனக்கு 3 நாளா இந்த கவிதை ஆங்கிலமும் தமிழும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் 2 நாள் சிதம்பரம் போயிருந்தேன். காரில் போகும்பொழுது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போனேன். இப்படி எழுதியிருக்காரு அவர், ஸ்கிரிபிள்ஸ்னு போட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு இந்த கிறுக்கல்களை பற்றி. வால்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் ஃபில்டு வித் கர்ஸ்ட் பிரிக்ஸ். இந்த கர்ஸ்ட் பிரிக்ஸ்ங்கிற வார்த்தை தான் இந்த கவிதைக்கு உயிர்நாடி. ஒரு இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு செங்கல், அந்த செங்கலான ஆன சுவர் இல்லை, அது ஒரு குழந்தையினுடைய உயிர்த்துவம் நிறைந்த செங்கல் என்பதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. அந்த அளவிற்கு அவர் அதுல ஸ்டாண்ட் பேர் அண்ட் டிவாய்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஸ்கிரிபிள்ஸ்ங்கிற இந்த விஷயத்தை அவர் டீகோட் செய்திருக்கிறார். இது யாருக்கெல்லாம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வீட்டு ஓனர்களாக இருக்கிறாங்களோ, ஆணி அடிக்காத, கிறுக்காத, அழுக்காக்காத, தரையை சுத்தமா வச்சுக்கோ, கிச்சனை எண்ணெய் பிசுக்கு இல்லாம வச்சுக்கோன்னு சொல்ற அத்தனை வீட்டு உரிமையாளர்களுக்கும் ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார் தமிழியலன் என்பதுதான் இந்த கவிதையினுடைய தாரக மந்திரம். அதனால நான் இந்த சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, மிஸ்டர் தமிழியலன் is the publishing poems in English with the title Directions Decoded. He uses simple words and they convey the richest meaning in a profound manner. In his Tamil versions as well, he uses practical words, but the promise depict the vulnerable aspects of the society. He has kindness and a compassion for people, and this is expressed in his poetry. In his poetry, his poems are very realistic, reflecting his human personality. He is a professor, and apart from that, he is also an engineer. His collection of poems, Directions Decoded, is not just an empty box with stones, but rather it resonates with a deep meaning and emotions. He powerfully conveys the meaning and is very bold to convey and reveal the truth. In this collection, the first poem touched our hearts. It became about each person whose life has become very poor. In their life, they lived in a rented house. Unfortunately, they have a child. The baby, without knowing anything, scribbled on the wall. The owner always conveys the conditions of what to do and not to do. On that time, the parents are embarrassed. This situation was highlighted in this poem by the author. இந்த ஒரு கவிதை அப்படிங்கிறது 1000 கவிதைகளுக்கான விதையாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அவர் படைக்கக்கூடிய இந்த படைப்பானது, நான் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது என் மனசுல தோணுனது, நிச்சயமாக அது நடக்கும். கவிதைகளுக்காக ஒரு கின்ன சாதனையை தமிழியலன் செய்வார், அதை சாதிப்பார் என்ற அந்த ஒரு குரல் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தது. இந்த டிஸ்கோர்சஸ், அவருக்குள் இருக்கக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த டிஸ்கோர்சஸை எப்படி டீகோட் பண்ணுவது, அதை எப்படி இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவது, அப்படி சொல்லுவதன் மூலமாக எப்படி இந்த இளைய தலைமுறையை திசை திருப்புவது, அது அவர் கம்ப்யூட்டர் பற்றி எழுதணும் சரி, விளையாட்டை பற்றி எழுதணும் சரி, பாட்டியை பற்றி எழுதணும் சரி. பாட்டிக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்னைக்கு வேணா பாட்டி வடை சுட்டுக்கிட்டே இருக்கையில காக்கா ஒரு வடையை கொத்திட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாட்டியா இருந்தா அந்த காக்கா அப்படி உட்காரும் பொழுதே, நீ சும்மா என்கிட்ட வடையை திருடிட்டு போக கூடாது, போ கேஸ் வாங்கிட்டு வா, ஆயில் வாங்கிட்டு வா, நீ ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு போன்னு சொல்லக்கூடிய பாட்டிகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருப்பார்கள். அதனால பாட்டியிடம் அவர்களுடைய சுருக்கு பையில் ஏராளமான கதைகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு சான்றுதான் அவர் இந்த கவிதையில் பாட்டியை பற்றி அவ்வளவு பிரமாதமாக அவர் சொல்லி இருக்கிறார்.
நாங்களெல்லாம் பாட்டியோடு வளர்ந்தவர்கள். நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து இரவு நேர கண்விழிப்பாங்க. ஒரு 11 மணி ஆனால் போதாயா படுத்துக்கோங்க அப்படின்னு என்னையும் எங்கள் அக்காவையும் சொல்லுவாங்க. அப்படி பாட்டியால் வளர்க்கப்பட்டதாலோ என்னவோ இன்றைக்கு நாங்கள் அக்கா சொன்னதை போல நாங்களும் இன்றைக்கு அந்த பாட்டிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்து பேரப்பிள்ளைகளோடு கொஞ்சும் பொழுது அந்த உறவுக்கு நிகரான வேறு ஒரு உறவை பார்க்க முடியவில்லை என்ற இடத்தில்தான் தமிழ் இளன் டீகோடர்ங்கிற அந்த சொல் பாட்டிக்கும் பேரனுக்கும் பாட்டிக்கும் பேத்திக்குமான அந்த அழகை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா அனுபவத்திற்கு நமக்காக. அடுத்து நிறைவாக நன்றியுரையும் ஏற்புரையுமாக ஐயா அவர்கள் வாழ்வார்கள். எனக்கு நேரம் இருக்கிறது. 3 to 5 நண்பர்கள். நண்பர்களே வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியான 2 முக்கியமான உரைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நமது அன்புக்குரிய கார்முகிலன் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் இந்த நூலை குறித்து பேசியதும், இன்றைக்கு தமிழ் இலக்கிய பரப்பில் பெண்ணியம் என்ற தொடக்கத்தை தொடர்ச்சியை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை, மொழிபெயர்ப்பிலையும் மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவரான அரங்கமல்லிகா அம்மாவுடைய உரைக்காகவும் எனது நன்றியை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் பேசிய நண்பர்கள் எல்லோருமே நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக நாங்கள் மேட்டூரில் தாய் தமிழ் பள்ளிகளை நடத்திய போது ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். இங்கிலீஷ் இஸ் a language, it is not knowledge. ஆங்கிலம் என்பது நமக்கு ஒரு மொழி தான், அதுதான் அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இருந்து அதன் மகத்துவத்திலிருந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்று உலகத்தினுடைய இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருப்பதால் அதனை மொழிபெயர்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. மிக குறிப்பாக தாய் தமிழ் பள்ளிகளோடு ஐயா காரியமங்கன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, உலக தமிழ் கழகம், வெற்றி நிலவன் போன்றவர்களோடு இணைந்து பயணித்த போது 2 மொழிகளை கலந்து பேசக்கூடாது என்பதிலே நான் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறேன். ஆனால் மின்வாரியத்தில் பணியாற்றிய காரணத்தினால் ஆங்கிலத்தில் பயிற்சி வகுப்புகள் சிலவற்றையும் எடுத்திருந்திருக்கிறோம். நமது நண்பர்கள் அன்பழகன் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து சொன்னதை போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறைக்கு நான் தேர்வான போது எனது ஆங்கிலம் குறித்த பார்வையை நான் மீட்டெடுத்து மறுபார்வைக்கு உட்படுத்த வேண்டியவனாக உள்ளான். ஏனென்றால் எனக்கு ஏன் அங்கே போஸ்டிங் தந்தாங்கனாக்கா, I was given an opportunity to take Tamil heritage and technology of Tamils in English for the other state students. அதே தமிழ் பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பள்ளி உங்களுக்கு தெரியும், usually there will be 10 to 20% students will be from other states. Nowadays the other nation abroad students are also coming. So I am given a great opportunity to these classes in English. So I have captured my English, particularly in technological field. Because what happened during Sangam period, what weaving technology, pottery, manufacturing technology, agriculture, irrigation, water management, everything I went through in English. So once I thought the translation, Madam Thangar Modi Arkam, translation, transliteration, transcreation. We are talking about transcreation. Transcreation. One time I thought that it will be a very tedious process or it will be a difficult one. But once in the beginning itself, I told that we began to use our internet and facilities. The translation became very easy. I am going to quote one just because எல்லா கவிதைகளும் நாம் எழுதுகிறோம் என்பதால் எதை வேண்டுமானாலும் எழுதுகிறோம் என்ற செய்தியோடு இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறதே. அதுக்கு 3 கவிதைகளை மட்டும் சொல்லி நான் உங்களிடத்திலே எனது ஏற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ட்ரெயின் ஆஃப் திவாலி. தீபாவளியை குறித்து நமக்கு எப்பொழுதுமே பல பார்வைகள் இருக்கு. அந்த பயிற்சி மையத்தில் கூட எனது பிள்ளைகளுக்கு தீபாவளி வருதுன்னா அவங்க எல்லாம் ஒரு மிரட்டிட்டு போங்க. நம்ம குழுவில் நீ தீபாவளி வாழ்க்கை யாராவது போட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் குறைச்சிடும் அப்படின்னு. ஆனால் இன்னும் I used to do this. If you put any Diwali wishes, I will deduct at least 2 marks from your assessment. மிரட்டிட்டே இருக்கும். இந்த தீபாவளி வந்து நான் இதற்கு சில வரிகளை மட்டும் படிக்கிறேன். கருகி கிடக்கும் சிவகாசி மொட்டுகள், மாசு மண்டலமாக்கப்படும் காற்று மண்டலம், மதுக்கடை கறிக்கடைகளில் மந்தை கூட்டம், இறப்பை கொண்டாடும் மாந்தநேய எதிர்ப்பு வேண்டாம் நமக்கு. ஒரு எதிரியாகவே இருந்தாலும்
ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்றால் அது எத்தனை ஆண்டுகளுக்கு கொண்டாட முடியும் என்ற கேள்வியை என் கவிதையின் ஊடாக இருக்கிறது. ஏதோ தமிழிலே கவிதைகளை எழுதி அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் கொண்டேன் என்று உங்கள் முன்னால் நான் நிற்கவில்லை. நான் சொல்ல வேண்டிய செய்தி எது, எனது இலக்கியத்தின் பரப்பு எங்கே இருக்கிறது, எனது எழுதுகோல் அசைக்கிற போது அது எந்த எல்லைகளை மட்டும் தொட வேண்டும் என்பதை நான் குறிக்கோள் இருக்கிறேன். அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடைசி வழியை மட்டும் படிக்கிறேன். A celebration of death, a mockery of humanity, we don't need this. இறப்பை கொண்டாடுகிற மாந்தரையை எதிர்ப்பு எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தீபாவளி என்பது நம்முடைய பண்டிகை அல்ல. அதுதான் நீங்கள் சமூக ஊடகங்களை படித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் ஜனவரி மாதம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்ம பொங்கல் பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கிற அறிவு எந்த உருவ வழிபாடும் இல்லாமல் நமது ஒளிச்சேர்க்கைக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுகிற சூரியனுக்கு நன்றி சொல்வதும் நமது கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிற பண்பாடும் ஆஸ்திரேலியர்களாலும் கன்னடர்களாலும் போராட்டப்படுகிறது, கன்னடியர்களாலும். அதனால்தான் வட இந்தியர்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய நம்பியை தெரிவிக்க முடியுமா? காடு சார்ந்து என்று இருக்கிறது. நமக்கெல்லாம் பிரபாகரனை மிக பிடிக்கும். பிரபாகரனை பிடிக்காதவர்கள் யாரும் இருந்துவிட முடியாது. கவிதைகளிலே குறியீடுகளை கொண்டு வந்து சொல்வது என்பது சங்க காலத்திலிருந்து இருந்த இலக்கிய உத்திகளில் ஒன்று. நான் அப்படி ஒன்று எழுதியிருக்கிறேன். காடு சார்ந்து என்று ஒரு கவிதை. பயம் காட்டுகிறார்கள், காட்டில் சிங்கம் இருக்குமா, காட்டாறு ஓடிக்கொண்டிருக்குமா பேரிரைச்சலோடு, மிச்சமாய் எங்கும் கிடக்குமா நச்சு பூச்சிகள், உள்ளத்தை உடைத்து நொறுக்குமா நள்ளிரவு இருட்டு, சேர்ந்தே வழிக்கு விடுமாம் சேரும் சகதியில், ஆங்காங்கே இறைந்து கிடக்குமா எலும்பு கூடுது, நடுவே பாதை மறிக்குமா உடைந்து போன உயர் மரங்கள். பயம் காட்டுகிறார்கள் பல பல சொல்லி தொடர்கதை ஆகும் முன் சொல்லிவிட விரும்புகிறேன் நான் ஒரு புலி என்பது அப்படின்னு ஒரு எவ்வளவு பயம் காட்டுகிறார்கள். ஆனால் புலிக்கிட்டே போயிட்டு காட்டை கொடுத்து பயம் காட்டுகிறீர்களா என்று ஒரு கிழமை மொழிபெயர்ப்பு உங்களால் படிக்க முடியும். ஆனால் நான் விட்டு விடுகிறேன். கலிலியை குறித்த ஒரு அறிவியல் கல்வியை நான் எழுதியிருந்தேன். நண்பர்கள் பலரும் பாராட்டிய கவிதை முதல் மொழியிலே கூட வந்தது. சூரிய குடும்பத்திற்கு திருத்தப்பட்ட குடும்ப அட்டை வழங்கியவன் என்று எழுதியது. நம்மெல்லாம் குடும்ப அட்டைகளை வாங்குகிற போது அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கரெக்ஷனுக்காக போயிட்டு எழுதுவோம். அந்த தமிழை இவ்வாறு எழுதியிருந்தேன். ஆங்கிலத்தில் அந்த மொழியாக்கம் மிகச்சரியாக வந்திருந்தது. கலீலியோ கலீலி நண்பர்கள் கூட படித்து காட்டினார்கள். He reissued the family court of the solar system, placing the sun at its rightful center என்றது மொழியாக்கம் பெற்றிருக்கிறது. எனவே கவிதைகளை எழுதுவது மொழிபெயர்ப்பது மட்டுமே இந்த பணியாக நான் வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கான எல்லை பரப்புகள் இருக்கின்றன. அடித்தட்டு மக்களை குறித்தும் விளிம்புநிலை மக்களை குறித்தும் காயப்படுத்துகிற எந்த சொற்களையும் எழுதிவிடக் கூடாது என்று என் முதல் நூலிலிருந்து நான் மிகுந்த கவனமாக இருந்திருக்கிறேன். எனவே இந்த நூலிலே மொழியாக்கம் பெற்றிருக்கிற நூல்கள் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறது. மிக உயர்ந்த வாழ்த்துக்களை எல்லாம் கூட கேட்டிருக்கிறோம். கின்னஸ் நோபல் வரையில பரிசு கிடைக்க வேண்டும் என்று கூட நண்பர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அது தமிழ் பரப்பின் இலக்கிய படைப்புக்குரிய அதை நான் வெல்ல வேண்டும் என்பதோ என்ற தனி எண்ணம் எல்லாம் எதுவும் கிடையாது. தமிழிலே இருக்கிற சினனிம்ஸ் என்று சொல்கிற நிகர் சொற்கள் தமிழில் மிகுதியாக. எனவே அதற்கு எழுதுகிற போது உலக அளவில் தமிழ் கல்வியில் வெற்றியடைகிற நாள் எனது மகிழ்ச்சிக்குரிய நாளாகும் என்று அமைந்து இருக்கும் என்பதை சொல்லி இந்த டைரக்ஷன் டீகோடர் என்ற நூலின் அட்டைப்படத்தை வந்து எங்களது அன்பிற்குரிய மாற்றுத்திறனாளி தம்பி இங்க இருக்கிற பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடும் பிக்சல் கிரியேஷன்ஸ் என்ற சுந்தரமூர்த்தி தம்பி தான் அந்த அட்டையை வடிவமைத்து தந்தார். அதற்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லி இங்கே வந்திருக்கிற எல்லோருடைய பெயரும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பினை தெரிவித்து நூலினை பெற்றுக்கொள்ள அவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது மீசை கலைஞர் குடியாத்தம் போனார் அடுத்த மாதம் எந்த நூலில் அறிவிச்சிரியா அப்படின்னு மிரட்டி கொண்டே இருப்பார். அடுத்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான தேதி ஏப்ரல் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. அன்று பிற்பகலிலே முதல் மொழியினுடைய ஆண்டு விழா அறிவியல் சார்ந்த குறும்பட போட்டி என்று இருக்கிற காரணத்தினால் நமது நூல் வெளியீடு தள்ளி வைக்கப்பட போவதில்லை. நமது நூல் வெளியீடு அந்த காலையில் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த காலையில் ஒரு 10 மணிக்காக நமது மேலே 9 மணி போட்டு 10லிருந்து 12 வரை நிகழ்ச்சி நடக்கும். நான் முன்பே எழுதிய பல கவிதைகளை தொகுத்துக் கொண்டிருப்பதை போல சொன்னா புரிஞ்சுக்கணும் என்று ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறேன். நான் பல இடங்களில் அறிவுரைகள் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைப்போம். நானே ஒரு கவிதை அறிவுரைகள் சொல்வது படைப்பு தானா, அகப்பட்டால் சில பேர்கள் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கிறேன். ஆனால் சில இடங்களிலே அறிவுரைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஆசிரியர் பாக்களின் தொகுப்பு சொன்னா புரிஞ்சுக்கணும் என்ற பெயர் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருவருக்கும் எனது அன்பான வசீகரன் ஐயா வந்து
பலர் ஏன்னா பேசலை இன்னைக்கு மரத்தமிழன், பாலாஜி, நம்முடைய காரை மைந்தன் இவங்கெல்லாம் நேரம் கருதி அவங்க பேசவில்லை என்றாலும் உங்களது அனைவரது அன்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இதுவே நன்றி நிகழ்ச்சி நிறைவேறும்.